இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் போய் உட்காந்துட்டு இருக்கிற திமுகவும் அவங்களோட ஐடிவிக்கும் தூக்கமே வராமல் நெஞ்சனா ஒரு மாதிரி பட அப்படியே சொல்லுவாங்க. லப்பு டப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டு இருந்திருக்கும். ஒரு தனி மனிதனோட ரிலீஸை பார்த்து பவரை விட்டு போனாலும் இன்னும் நாங்கள் தான் இங்கே எல்லாமே, எங்களை அசைக்க ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற திமுக இப்போது சவுக்கு சங்கரோட இந்த ரிலீஸை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு நடுங்கணும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லி யாரும் தெரிய வேண்டியதே இல்லை. காலையில் பேப்பரை திறந்தா கொலை பட்டப்பகல்ல வெட்டு, அரசியல் தலைவர் படுகொலை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சதும், கஞ்சா புழக்கம், ஸ்கூலு காலேஜ் வாசல்ல, ஸ்கூல் டேபிளில் எவ்வளோ போக்சோ வழக்குகள், எவ்வளோ விஷயங்களுங்க. வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணி இது எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை, டோட்டலாகவே அதை ரத்து பண்ணி அவர் மீது வேறு வழக்குகள் இல்லைன்றால் உடனடியாக அவரை விடுவிச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம், மக்கள் உரிமை, மதச்சார்பற்ற இது அது என்னென்னமோ உருட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, பேச்சு உரிமையை கூட வந்து திமுக வந்து கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சவுக்கு சங்கரோட இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு நபர் வெளியே வர விஷயம் கிடையாது உறவுகளே. இது இனிமே வரப்போகிற அரசியல் களம் எப்படி இருக்க போகுது, எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவோட வீழ்ச்சி எப்படி நிரந்தரமாக போகுது, எப்படி இது மூணாவது கட்சியாக போகும், இல்லைன்னா கட்சியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கா ட்ரெய்லராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க போகுது. ஒரு பக்கா மாஸ் பேக்கேஜாக இருக்க போகுது. பவர் இருந்துச்சு, போலீஸ் நம்ம கையில் இருந்துச்சு, அருண் ஐபிஎஸை வச்சு குண்டாஸ் போட வச்சோம், கோட்டையில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம்னு அன்றைக்கி ஆடின திமுக காரங்க எல்லாருக்கும் இன்றைக்கி உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, மற்றொரு புதிய எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சீக்கிரமே வந்து பார்த்தா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணணும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. வீடியோ பார்க்குற என்னுடைய உறவுகளுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள், மறக்காமல் தயவு செய்து ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு 10 செகண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து, நம்ம பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ, நான் பேச போகிற சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் அதிரடிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து, தமிழக வெற்றி கழகம் கோட்டையில் வந்து உட்காந்து மக்களுக்கான பக்கா மாற்று அரசியலை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கி எதிர்க்கட்சி வரிசையில் போய் உட்காந்துட்டு இருக்கிற திமுகவும் அவங்களோட ஐடிவிக்கும் தூக்கமே வராமல் நெஞ்சனா ஒரு மாதிரி பட அப்படியே சொல்லுவாங்க. லப்பு டப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சிறப்புமிக்க நியூஸ் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கான நியூஸு. அது என்னது? சவுக்கு சங்கரோட ரிலீஸு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. உண்மைதான். ஒரு தனி மனிதனோட ரிலீஸை பார்த்து பவரை விட்டு போனாலும் இன்னும் நாங்கள் தான் இங்கே எல்லாமே, எங்களை அசைக்க ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற திமுக இப்போது சவுக்கு சங்கரோட இந்த ரிலீஸை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு நடுங்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். காரணம் என்ன? ஏன் இவ்வளோ பதறணும்? ஏன் அவங்க கூட்டமே இப்போது அலறி அடிச்சுக்கிட்டு ஓடணும்? அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உறவுகளே. சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தியாகியோ இல்லைனா சுதந்திர போராட்ட வீரரோ கிடையாது தான். அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப பிரேவான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, தைரியமிக்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, எதுக்கும் பயப்படாத ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறார் சில விஷயங்களில். நானும் ஒரு சில விஷயங்களில் எனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவர் பேசுகிற விஷயங்களில், ஆனால் உண்மையாகவே வந்து நிறைய இடத்துல வந்து அவர் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு, என்னமோ நிறைய பேருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட குமுறலை அன்றைக்கி திமுக ஆட்சியில் இருந்தப்போ அவங்க பண்ணின அத்தனை அக்கிரமங்களையும், அமைச்சர்களோட மெகா ஊழல்களையும் வந்து பார்த்திங்கன்னா அக்கு வேற ஆணி வேற வெளியில் கொண்டு வந்த ஒரே தைரியமான குரல் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் தான் உறவுகளே. இதை நீங்கள் ஏற்றுப்பீங்க நான் நம்புகிறேன்.
அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் தங்களை விமர்சனம் பண்ணின சவுக்கு சங்கரை பழி வாங்கணும், அவரோட வாயை மூட வைக்கணும், சவுக்கு மீடியாவை வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி காவல்துறை இருக்கிற வந்து சில அதிகாரிகளே தங்களுக்கு சாதகமாக எப்பவும் போல் தங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு அடுத்து பொய் கேஸ்களை போட்டு மோசடி வழக்குன்னு சீன் காமிச்சு கடைசியில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அவர் மேலே வந்து குண்டர் சட்டத்தை பாய்ச்சி உள்ள தள்ளினானுங்க. அன்றைக்கி சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மூலமாக இந்த குண்டாஸ் உத்தரவை வந்து பிறப்பிச்சு சவுக்கு சங்கரை வெளியவே வரவிடாமல் ஆயுசுக்கும் உள்ளேயே வச்சு பூட்டணும்னு திமுக அரசு போட்ட அந்த அசிங்கமான ஸ்கெட்சு இன்றைக்கி டோட்டலாக காலியானது மட்டும் இல்லாமல் பல பேரை வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வர வச்சு பதில் சொல்கிற இடத்துக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் உட்கார்ந்த உடனே இந்த விஷயத்தில் சட்டம் தன் கடமையை ரொம்ப நேர்மையாக நடுநிலையாக செஞ்சுருக்கு. சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா குண்டர் சட்டத்தில் வைக்கப்பட்டதற்கான காரணங்களை வாரியம் முழுமையாக வந்து ஆய்வு பண்ணிவிட்டு, அதாவது அந்த குண்டர் சட்டத்துக்கு ஒரு தனி வாரியம் இருக்குது, அவரை இப்படி தடுப்பு காவலில் வைப்பதற்கு எந்த ஒரு போதுமான காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பக்காவாக பழி வாங்குகிற அரசியல்னு திமுக அரசனுடைய முகத்தில் அரைஞ்ச மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. கரடி துப்பிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குண்டா சட்டத்தை டோட்டலாக ரத்து பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த ஒரு உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எதிர்கட்சியாக இருக்கிற திமுக வட்டாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மரணடியாக விழுந்திருக்கு உறவுகளை. ஏன்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்தப்போ ஜனநாயகம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, நாங்கள் தான் எல்லாரையும் சமமாக நடத்துகிறோம்னு மேடைக்கு மேடை பேசுகிற இந்த திமுக ஒரு சாதாரண யூடியூபரோட தட்டி கேட்கிற குணத்தை அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியாமல் தான் இந்த லெவலுக்கு கீழே இறங்கி பழி வாங்கச்சுன்றதை இந்த தமிழ்நாடு முழுக்கிற இருக்கிற நடுநிலையான மக்கள் இருக்காங்க இல்லையா, நியூட்ரல் பீப்புள் ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அவருக்கு ஆதரவு குரல் எழுப்புச்சு, திமுகவுக்கு எதிரான குரல் நிறைய பேர் எழுப்புனாங்க. அதாவது நடுநிலை மக்கள், நியூட்ரல் பீப்புள். அது ஒரு மிகப்பெரிய திமுகவுக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னடா இது, அவங்கள பற்றி ஒரு உண்மையை பேசினா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்களா? அதனால தான் அவங்களோட அந்த பழிவாங்கல் அரசியலை, அந்த சர்வாதிகார போக்கை வந்து மக்கள் எலெக்ஷனில் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை தந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு எலெக்ஷன்னாலும் கரெக்ஷன்னாலும் மக்கள் தான், சொல்லுங்கள் நாங்கள் என்ன திருத்திக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தப்பு. ஜேர்னலிஸ்டோட குரவெளியை நெரிச்சு, கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்கள் நெரிச்சு, உங்கள் அரசை நீங்கள் எவ்வளோ வந்து நீங்களே உங்கள் அரசை எவ்வளோ கேவலப்படுத்திக்கணுமோ அசிங்கப்படுத்திக்கணுமோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலே நீங்கள் வந்து போட்ட கூண்டாஸாக இருக்கட்டும், அவர் தனிப்பட்ட முறை நீங்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சாக்கடையை ஊற்றுனதாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கட்டும்ங்க, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். சட்டசபையில் எதிர்கட்சியாளர் தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக ஒருத்தரை வந்து பழி வாங்கணும், அவரோட குரலை வந்து வளைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அன்றைக்கி ஆட்சியில் இருந்த திமுக சிஸ்டமும் அவங்களோட ஏவல் துறையும் எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு சவுக்கு சங்கர் கேஸு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். உறவுகளே, ஆகச்சிறந்த உதாரணம். பழிவான முடிவு பண்ணிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம அவரோட கேஸில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் சொல்கிறத கேட்டாலே உங்களுக்கு புரியும் இவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் ஆரம்பித்து திருச்சி, சென்னை, மதுரை அடுத்தடுத்து மாற்றி கேஸை போட்டு ஒரு கேஸில் பெயில் கிடைச்சா அடுத்து மோசடி கேஸில் அரெஸ்ட் பண்ணுறது, அங்கேயும் பெயிலில் வந்தால் இன்னொரு பொய் கேஸை ரெடி பண்ணுறது. போலீஸ் துறை எப்படியெல்லாம் திமுக அன்றைக்கி தங்களுக்கு சாதகமாக தங்களோட சொந்த பழிவாங்கல் அரசியலுக்காக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது மிக ஒரு கேவலமான அபத்தமான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக வந்து தேனி பக்கத்தில் வச்சு அவர் காரில் கஞ்சா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க பாருங்கள். அதை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கூட நம்பலைங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த திமுக அரசாங்கத்தோட ஸ்கிரிப்ட் அவ்வளோ மொக்கையாக கேவலமாக இருந்துச்சு. மொத்த அரசுமே கேவலமாக மொக்கையாக இருந்தது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் படுமொக்கையாக இருந்தது. யார் எழுதுனான்னு தெரியல. சினிமாவில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் காட்டணும்னு நினச்சி நிஜ அரசியலில் இப்படி ஒரு கேவலமான கஞ்சா கேஸையும்
அடுத்தடுத்து ஜோடிக்கப்பட்ட மோசடி வழக்குகளையும் சவுக்கு சங்கர் மேல் போட்டதை பார்த்து மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கஞ்சா கடத்துறவனும் மோசடி பண்ணுறவனும் எவனாவது அரசாங்கத்தோட ஊழலை பற்றியும் திமுக அமைச்சர்களோட தில்லுமுலையை பற்றியும் டெண்டர் முறைகளை பற்றியும் வெளியில் ஆதாரத்தோட பேசுவான்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவனாவது அது கூட புரியாமல் இருக்குமா? மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுறவன் எப்படி இதெல்லாம் வெளில பேசுவான்? அதனால தான் சொன்னேன், அந்த சவுக்கு சங்கர் எழுதப்பட்ட மொத்த ஸ்கிரிப்டும் திமுக சவுக்கு சங்கர் முடிக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் கிடையாது, அது திமுகவை முடிக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட். அது நீங்கள் சவுக்கு சங்கரை முடக்கணும், அவரோட குரலை வளைக்கணும், அதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருந்த மாற்று அரசியல் சக்தியான டிவிகேவோட எழுச்சியை தடுக்கணும், மக்கள்கிட்ட திமுகவோட அசிங்கங்களை போய் சேரவே கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணின ஒவ்வொரு அடியும் கடைசியில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிராகத்தான் முடிஞ்சு இன்னைக்கு நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் உங்கள் தலைவர் கூட இல்லாமல் அவருடைய மகன் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டுருக்கார். சட்டம் ஒழுங்கை பார்த்தீங்கன்னா காப்பாற்றாமல் மக்கள் மத்தியில் தங்களுக்கு இருந்த செல்வாக்கு பார்த்தீங்கன்னா குறையுதே அப்படின்ற ஒரு பயத்தில் ஒருத்தர் தங்களை விமர்சனம் பண்ணுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய போலீஸ் படையை அனுப்பி அவரை ஒரு பெரிய தீவிரவாதி ரேஞ்சுக்கு சித்தரித்து பார்த்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்ஃபயரை திமுக வாங்கியிருக்கு. கர்மா இஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி அறிவுரையில் இன்றைக்கி வாரியத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற இந்த அதிரடி முடிவு அன்றைக்கி அதிகார போதையில் ஆட்டம் போட்ட திமுகவோட முகத்திலே இன்றைக்கி கிழிச்சு எரிஞ்சிருச்சு இல்லை? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது தானே. இங்கே நாம் பார்த்தீங்கன்னா உறவுகளே முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு நிஜமான சம்பவம் என்னென்னா, சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருந்தப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரோட தரப்பு வழக்கறிஞர் கொடுத்த அந்த ஆட்கொணர்வு மனுக்கள் தான் அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம் உறவுகளே. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் திமுக அரசோட காவல்துறையை பார்த்து எதுக்காக ஒருத்தர் மேலே இத்தனை கேஸுகள் பாயுது, இது பழிவாங்க நடவடிக்கை இல்லையா அப்படின்னு எல்லா வாட்டியும் கேட்டுருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூஞ்சிக்கு நேராகவே கேட்டிருக்காங்க. அன்றைக்கி திமுக அரசு பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் கோர்ட்டில் அப்படியே திரு முழிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட தோல்விக்கு திமுக நம்ம ஸ்டாலின் அவர் கேட்குறாரு இல்லையா, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் சொல்லுங்கள், இதெல்லாம் தான் காரணம், கேட்டுக்கோங்க, இதெல்லாம் தான் காரணம். கோர்ட்டில் எவ்வளோ விஷயங்களை காரி துப்புனாங்க, அதில் இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். உங்களை பற்றியான குற்றங்களை சொல்லும் போது நீங்கள் இந்த மாதிரி பழிவாங்கினதெல்லாம் ஒரு ரொம்ப கேவலமான விஷயங்க. மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைலாம் அவுட்டு டோட்டலாகவே. நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரிலாம் அவசர அவசரமாக நீங்கள் குண்டாஸ் போடுறதெல்லாம் சட்டம் தந்துள்ள அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துறதுக்கு சமம்னு எச்சரித்து திரும்பவும் மறுபடியும் காரி துப்பிய தரணும் அசிங்கப்படுத்தினாங்க, கேள்வி கேட்டாங்க. ஆனால் அன்றைக்கி திமுக ஐடி விங் என்ன பண்ணினாங்கன்னா, சோஷியல் மீடியாலையும் எக்ஸ் தளத்துலேயும் சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு போலி நெகட்டிவ் அலையை, அது அவங்களுக்கு கைவந்த கலை, அதை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. சவுக்கு சங்கர் நீ வெளியில் வர மாட்டார், அவரோட சகாப்தம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் உண்மைக்கு முன்னாடி அந்த போலி ட்ரெண்ட் எல்லாமே இன்றைக்கி எப்படி திமுக அரசு தோற்று போய் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிதோ, அந்த மாதிரி இந்த சவுக்கு சங்கர் விஷயமும் ஒன்றுமே இல்லாமல் அன்றைக்கி போயிடுச்சு. அவங்க ட்ரெண்ட் ஆகணும்னு நினச்ச விஷயம்லாம் மக்கள் அதை ஏற்றுக்கலை. அன்றைக்கி திமுக ஆட்சி இருந்தப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லி யாரும் தெரிய வேண்டியதே இல்லை. காலையில் பேப்பரை திறந்தால் கொலை பட்டப்பகலில் வெட்டு, அரசியல் தலைவர் படுகொலை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்ததும், கஞ்சா புழக்கம், ஸ்கூலு காலேஜு வாசலில், ஸ்கூல் டேபிளில் எவ்வளோ போக்சோ வழக்குகள், எவ்வளோ விஷயங்களுங்க, எல்லாமே பேப்பரை படித்தா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. அது எல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த காவல்துறையும் ஒன்று இருந்தது அவங்க ஆட்சியில். அப்போ இருந்த விஷயங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு பாவம் அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இவங்க அரசியல்வாதி ஃபுல்லாக ப்ரெஷரு. அன்றைக்கி திமுகவோட ஏவல் துறையாக தான் மாறி சவுக்கு சங்கரை இப்படி உள்ளே வைக்கலாம், அவர் மேலே எப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி குண்டாஸ் போடலாம், அருண் ஐபிஎஸ் அவர்களை வச்சு எப்படி ஸ்கெட்சு போடலான்னு யோசிச்சதை அவங்களோட ஆகச்சிறந்த சாதனையே சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறதும் சவுக்கு சங்கரே பார்த்துட்டு இருக்கிறது தாங்க. இதை கொஞ்சம் மக்கள் பக்கம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சி உருப்பிருக்கும், இந்த நிலைமை உங்கள் ஆட்சிக்கு வந்திருக்காது. சொல்லுங்கள்.
ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சுங்க. தமிழக வெற்றிக்காலம் ஆட்சி வந்த உடனே எப்படி இருக்க பார்த்தீங்கல்ல, உடனே சஸ்பெண்டு, உடனே டிஸ்மிஸ்ஸு, உடனே ஆக்ஷன், டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே இருக்குது. உண்மை, நான் மிகையாக பேசல, எல்லாமே உண்மை நான் சொல்கிறது. சவுக்கு சங்கர் மேலே வந்து திமுக அன்னைக்கு பழி வாங்கணும்னு போட்ட அந்த அநியாயமான குண்டா சட்டத்தை நீங்கள் வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணி இதில் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை, டோட்டலாகவே அதை ரத்து பண்ணி அவர் மீது வேறு வழக்குகள் இல்லைன்றால் உடனடியாக அவரை விடுவிச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அரசாணையே வந்து வெளியிட்டாங்க, முடிஞ்சிச்சு. சவுக்கு சங்கர் மேலே எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் கேட்டுங்க உறவுகளே, அவரோட பேச்சு சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமையை நீங்கள் பறிக்க நினைச்சா மக்கள் உங்களை ஆட்சியை விட்டே தூக்கி எறிவாங்க. அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் திமுக. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தப்போ தியாகம், கருத்து சுதந்திரம், மக்கள் உரிமை பற்றி கவிதையெல்லாம் பாடின திமுக அந்த பவர் கைக்கு வந்த உடனே பழைய காலத்து சர்வாதிகாரிகள் மன்னர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை வந்து சூப்பராக காமிச்சதுக்கு ஒரு பெரிய உதாரணங்க சவுக்கு சங்கர். அவர் எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம், மக்கள் உரிமை, மதச்சார்பற்ற இது அது என்னென்னமோ உருட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, பேச்சு உரிமையை கூட வந்து திமுக வந்து கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சவுக்கு சங்கர். அவங்க ஆட்சியில் நடந்த புதுசான டெண்டர் முறைகேடுகளாக இருக்கட்டும், திமுக அமைச்சர்கள் பண்ணின கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை கனிம வள கொள்ளை போனதாக இருக்கட்டும், இல்லை கனிம வளம் கொள்ளை போனதாக இருக்கட்டும், மணல் கொள்ளையாக இருக்கட்டும், மின்சார வாரியத்தில் நடந்த தில்லுமுள்ளுகளாக இருக்கட்டும், எல்லாத்தை பற்றியும் அதிகாரப்பூர்வமாக சவுக்கு சங்கர் பேசுனது தான் இவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. கோட்டையில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நாம் பண்ணின கார்ப்பரேட் டீலிங் எல்லாம் எப்படி வெளியே போகுதுன்னு தெரியாமல் முழிச்சவங்க அந்த சோர்ஸை கட் பண்ணணும்னு நினச்சதான் சங்கர் அவர்கள் மேலே கை வச்சாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள் இருக்குது தெரியுமா, அவரோட கையே உடைச்சது, அந்த செய்தி வந்தது எல்லாமே மக்கள் மத்தியில் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தை தான் உருவாச்சு. தவிர அவங்க நினச்ச மாதிரி சவுக்கு சங்கரையோ இல்லை அவர் பின்னாடி இருந்த மக்கள் சக்தியோ ஒன்றுமே பண்ண முடியலங்க, ஒன்றுமே பண்ண முடியல. உள்ளே உட்காந்துருக்க எப்படி தான் இந்த மனுஷனாத்தி எடுக்கிறான், உள்ளே உட்காந்து நம்ம கார்பரேட் ஒரு பெரிய சிண்டிகேட்டே பண்ணிட்டு இருக்கோமே, எப்படி தான் சோர்ஸ் போகுது, அதை சோர்ஸை கண்டுபிடிக்க தான் இவ்வளவும் பண்ணாங்க. அதாவது ஜெயிலுக்குள்ளே சவுக்கு சங்கர் போனால் உடனே என்ன தெரியுமா, அவன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சவுக்கு மீடியா வந்து ஆப்வியஸாக மூடப்படும், அப்புறமேட்டு எல்லோரும் பயந்து ஓடுவாங்க, அப்போல்லாம் யோசிச்சு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் அவங்க டீம் வந்து அவர் இல்லாத போதும் அந்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சாங்க. பாவம் அவங்களுக்கும் அந்த தொந்தரவு கொடுக்கப்பட்டது, அவருக்கும் பல இன்னல்கள் வந்து இந்த திமுக அரசு கொடுத்தது, இதையும் மக்கள் பார்த்தாங்க. சவுக்கு சங்கரோட இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு நபர் வெளியே வர விஷயம் கிடையாது உறவுகளே. இது இனிமே வரப்போகிற அரசியல் களம் எப்படி இருக்க போகுது, எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவோட வீழ்ச்சி எப்படி நிரந்தரமாக போகுது, எப்படி இது மூணாவது கட்சியாக போகும், இல்லைனா கட்சியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கா ட்ரெய்லராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க போகுது. ஒரு பக்கா மாஸ் பேக்கேஜாக இருக்க போகுது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. கடந்த சில மாதங்களாக ஜெயிலில் இருந்தப்போ கூட தமிழ்நாட்டில் நடந்த பல முக்கிய அரசியல் நகர்வுகள், அன்றைக்கி திமுக அரசாங்கம் பண்ணின ரொம்ப திரைமறைவாக வேலைகள், அவங்களோட அமைச்சரோட உள்வீட்டு சண்டைகள், எலெக்ஷனில் அவங்க எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ண பார்த்தாங்கன்னு எல்லா டேட்டாவும் அவரோட கைக்கு போயிட்டு தான் வந்து கண்டினியூஸாக இருந்தது சவுக்கு சங்கரோட கைக்கு. இப்போது அவர் வெளியே வந்த உடனே இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் பெரிய லெவலில் வெடிக்க போகுது. ஏன்னா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் அடி வாங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வர ஒரு நபர். நான் பார்த்த அளவில் அவரை அமுக்க நினைச்ச திமுக இப்போ அவரை ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக, ஒரு பவர்ஃபுல் மீடியா பர்சனாக மக்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு வழக்கை வந்து சட்டப்படி எதிர்கொள்ள துப்பு இல்லாமல் அதிகாரத்தை வச்சு மிரட்டி பார்த்தீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த மாற்று அரசியல் ஆட்சியில் இன்னைக்கு சட்டம் தன் கடமையை செஞ்சு சவுக்கு சங்கரை கம்பீரமாக வெளியே கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே
மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு எதிராக எழுந்த மிகப்பெரிய கொந்தளிப்பும், டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாதான் இங்கே உண்மையான ஜனநாயகம் மலரும்னு மக்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு தான் இதற்கு காரணம். இனிமே தான் இந்த எதிர்க்கட்சியான திமுகவுக்கு உண்மையான தலைவலி இருக்க போகுது உறவுகளே. ஏன்னா இது வரைக்கும் இந்த சவுக்கு சங்கர் வேற, இப்போ ஜெயிலில் இருந்துட்டு அடிப்பட்டு சித்திரவதைக்கெல்லாம் தாங்கி வெளியே வந்திருக்க சவுக்கு சங்கர் வேற. அன்றைக்கி அவங்க பண்ணின ஒவ்வொரு அசிங்கத்தையும் பழிவாங்கல் அரசியலையும் அவர் சும்மா விட போகிறது இல்லை. அதை விட முக்கியமாக மக்கள் மத்தியிலே இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக கோபம் இன்னும் கொஞ்சமும் குறையல. அதுதான் உண்மை. அவங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறையாது. மக்களுக்கு நல்லது பண்ணாமல் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, டாஸ்மாக் ஊழல், மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சித்திரவதை செஞ்சு அவங்களுக்கு, அதாவது இப்போ சவுக்கு சங்கர் போன்ற ஒரு ஆள் அவங்களோட பழைய ஊழல்களை இன்னும் ஓப்பனாக பேசும்போது அது மக்கள் மத்தியில் திமுகவை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடும். இதில் இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக வேற இல்லை, எல்லா மினிஸ்டரோட ஃபியூஸையும் பிடிக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஹிட்டு தான் சவுக்கு சங்கருக்கு. எல்லா பாலும் அடித்து நிமித்துவாப்பில் செத்தானுங்க திமுக காரனுங்க. இதுதான் உண்மை. பவர் இருந்துச்சு, போலீஸ் நம்ம கையில் இருந்துச்சு, அருண் ஐபிஎஸை வச்சு குண்டாஸ் போட வச்சோம், கோட்டையில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம்னு அன்றைக்கி ஆடின திமுக காரங்க எல்லாருக்கும் இன்றைக்கி விஎஸ் பாபு ஸ்டைலில் சொல்லணும்னா ஓவர். அதான் சொல்கிறேன் இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது. கடைசியாக ஒன்று தான் உறவுகளே, சவுக்கு சங்கரோட இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரத்துக்கும் அன்னைக்கு இருந்த திமுகவின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக போராடின எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சட்டம் சார்ந்த ஒரு வெற்றி. நீங்கள் எவ்வளவு தான் அதிகாரத்தை வச்சு மிரட்டினாலும், பொய் கேஸ்களை போட்டு முடக்கி பார்த்தாலும், கஞ்சா கேஸை போட்டு அசிங்கப்படுத்தி பார்த்தாலும், உண்மைக்கான குரலையும் டிவிக்கே கொண்டு வந்திருக்கிற இந்த நேர்மையான மாற்று அரசியல் ஆட்சிக்கான தேடலையும் என்னைக்குமே நிரந்தரமாக அடக்கிட முடியாது அப்படிங்கிறத இந்த சவுக்கு சங்கர் கேஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபிச்சிருக்கு உறவுகளே. எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஒரு மன நிறைவை தந்திருக்கு. ஃபைனலி வெல்கம் பேக் மதிப்பிற்குரிய சவுக்கு சங்கர் அவர்களே. இனிமேல் தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் பயங்கரமாக சூடேற போகுது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற திமுக தலைகளுக்கு இனிமேல் நிம்மதியான தூக்கமே இருக்காது. உங்கள் களம் இங்கே பெரிய லெவலில் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட அத்தனை தில்லுமுழுகும் இனிமேல் தான் நாடே இன்னும் பயங்கரமாக பார்க்க போகுது. நீங்கள் தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ நூற்றுக்கணக்கான உண்மைகள் வெளியே வரப்போகுது. நாமும் பார்ப்போம் இனிமேல் என்னென்ன அதிரடிகள் நடக்க போகுது அப்படின்றத. இன்றைக்கி நம்ம முழுமையாக சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம் உறவுகளே. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மீண்டும் அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் டெஸ்க் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். பாய். தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை வழி அதை ஒளி